ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, 7வது சம்பள கமிஷன் அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு மெகா ஜாக்பாட். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் மத்திய ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை பரிசாக மோடி அரசாங்கம் வழங்கலாம். அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் அகவிலைப்படியில் 4% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் டிஏ 46% இருந்து 50% உயரும். இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழு 2023-24 நிதியாண்டிற்கான பணியாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிற்கான புதிய வட்டி விகிதத்தை அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள சுமார் 7 கோடி ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ பரிசு வழங்கி 8.25% உயர்த்தியுள்ளது. பிஎஃப் வட்டி விகித உயர்வால் டிஏ உயரும் என்ற எதிர்பார்ப்பும் மத்திய ஊழியர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. அரசாங்கம் ஊழியர்களின் அகவிலைப்படியை ஆண்டுக்கு 2 முறை அதிகரிக்கிறது மற்றும் ஜனவரி டு ஜூன் அரையாண்டுக்கான டிஏ உயர்வு மார்ச் 2024இல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படியில் 4% உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் ஜனவரி 1, 2024 முதல் ஊழியர்களுக்கு அதன் பலன் கிடைக்கும். இதனுடன் அகவிலைப்படி 50% எட்டும்போது ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வீட்டு வாடகைப்படியை உயர்த்த வேண்டும். ஜூலை 2021இல் டிஏ 25% தாண்டிய போது ஹச்ஆர்ஏவில் 3% அதிகரிப்பு காணப்பட்டது மற்றும் அது 27% அதிகரிக்கப்பட்டது. அத்தகைய சூழ்நிலையில் டிஏ 50% இருக்கும்போது ஹச்ஆர்ஏ உயர்வு மீண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.